தமிழ் மக்கள் உணர்வோடு இல்லை, தமிழ் மக்கள் தேசியத்தோடு இல்லை. இந்த தேர்தலிலே பொது வேட்பாளரை நாங்கள் நிறுத்தினால் தன்னுடைய எதிர்காலத்தை அடமானம் வைத்து, தன்னுடைய எதிர்கால அரசியலை கைவிட்டு, தமிழ் மக்களுடைய அடையாளமாக, தமிழ் மக்களுடைய உணர்வாக, தமிழ் மக்களுடைய உரிமைக்கான வேணவாவினுடைய ஒரு சின்னமாக எங்களுக்குள் இருக்கக்கூடிய எட்டப்பர்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும், இந்த தேர்தலிலே தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்றெல்லாம் எங்களுடைய மக்களுடைய உணர்வுகளை சிதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய வாக்குகளை தென்னிலங்கையினுடைய பெரும்பான்மை வேட்பாளர்களுக்கு அளித்து எங்களுடைய கைகள் தேய்ந்தனவே தவிர அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. உண்மையிலே 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டத்திலே எங்களுடைய தமிழினம் என்று நின்று கொண்டிருக்கிறது என்றுதான் நான் சொல்ல வேண்டும். தமிழினம் எந்த மண்ணிலே கொன்று குவிக்கப்பட்டதோ அந்த மண்ணிலிருந்து எங்களுடைய அடுத்த சகாப்தத்தை தொடங்குவதற்கான ஆரம்ப புள்ளியை, முதலாவது கூட்டத்தை நாங்கள் இங்கே வைத்துக் கொண்டிருப்பது மிக பொருத்தமான ஒரு முடிவாக நான் பார்க்கின்றேன். இதுவரை காலமும் நாங்கள் மாறி மாறி சிங்கள பேரினவாத சக்திகளுக்கு ஜனாதிபதி தேர்தலிலே வாக்களித்து நாங்கள் எதையுமே சாதித்து விடவில்லை. நாங்கள் வாக்களித்த எவருமே வாக்கை பெற்ற பின்னர் தமிழ் மக்களை திரும்பி பார்க்கவும் இல்லை. இன்று கூட இந்த நாடு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சிக்கு பின்னரும் கூட தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை பற்றி, இந்த நாடு சின்னாபின்னமாகி போன இந்த இனப்பிரச்சினைக்கான ஒரு தீர்வை பெறுவது பற்றி தென்னிலங்கையினுடைய எந்த அரசியல் தலைவர்களும் பேசுவதற்கு தயாராக இல்லை. இந்த சந்தர்ப்பத்திலே தமிழ் மக்கள் எடுத்திருக்கக்கூடிய மிகச்சரியான ஒரு முடிவு, தமிழ் மக்களுக்கான ஒரு பொது ஜனாதிபதி வேட்பாளரை முன்னிறுத்துவது மாத்திரமாகத்தான் இருக்க முடியும். 2009ஆம் ஆண்டு எங்களுடைய வீர வரலாறு அழித்தொழிக்கப்பட்ட பின்னர் தமிழ் மக்களுடைய அரசியல் ரீதியாக எடுக்கப்பட்ட மிக காத்திரமான ஒரு முடிவாக தமிழ் பொது வேட்பாளரை ஜனாதிபதி தேர்தலிலே நிலைநிறுத்துகின்ற இந்த தீர்மானம் வரலாற்றிலே பேசப்படும். இந்த தீர்மானத்தினூடாக தமிழ் மக்கள் தென்னிலங்கைக்கும் சரி உலகத்திற்கும் சரி நாங்கள் ஒரு காத்திரமான செய்தியை, காத்திரமான முடிவை நாங்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்ல போகின்ற ஒரு தருணமாக செப்டம்பர் 21ஆம் தேதி அமையப் போகிறது. தமிழ் மக்கள் தென்னிலங்கைக்கும் சரி உலகத்திற்கும் சரி நாங்கள் ஒரு காத்திரமான செய்தியை, காத்திரமான முடிவை நாங்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்ல போகின்ற ஒரு தருணமாக செப்டம்பர் 21ஆம் தேதி அமையப் போகிறது. தமிழினம் எந்த மண்ணிலே கொன்று குவிக்கப்பட்டதோ அந்த மண்ணிலிருந்து எங்களுடைய அடுத்த, இந்த நாடு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சிக்கு பின்னரும் கூட தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை பற்றி, இந்த நாடு சின்னாபின்னமாகி போன இந்த இனப்பிரச்சினைக்கான ஒரு தீர்வை பெறுவது பற்றி தென்னிலங்கையினுடைய எந்த அரசியல் தலைவர்களும் பேசுவதற்கு தயாராக இல்லை. உண்மையிலே 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டத்திலே எங்களுடைய தமிழினம் என்று நின்று கொண்டிருக்கிறது என்றுதான் நான் சொல்ல வேண்டும். தமிழினம் எந்த மண்ணிலே கொன்று குவிக்கப்பட்டதோ அந்த மண்ணிலிருந்து எங்களுடைய அடுத்த சகாப்தத்தை தொடங்குவதற்கான ஆரம்ப புள்ளியை, முதலாவது கூட்டத்தை நாங்கள் இங்கே வைத்துக் கொண்டிருப்பது மிக பொருத்தமான ஒரு முடிவாக நான் பார்க்கின்றேன். இதுவரை காலமும் நாங்கள் மாறி மாறி சிங்கள பேரினவாத சக்திகளுக்கு ஜனாதிபதி தேர்தலிலே வாக்களித்து நாங்கள் எதையுமே சாதித்து விடவில்லை. நாங்கள் வாக்களித்த எவருமே வாக்கை பெற்ற பின்னர் தமிழ் மக்களை திரும்பி பார்க்கவும் இல்லை. இன்று கூட இந்த நாடு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சிக்கு பின்னரும் கூட தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை பற்றி, இந்த நாடு சின்னாபின்னமாகி போன
இந்த இனப்பிரச்சினைக்கான ஒரு தீர்வை பெறுவது பற்றி தென்னிலங்கையினுடைய எந்த அரசியல் தலைவர்களும் பேசுவதற்கு தயாராக இல்லை. இந்த சந்தர்ப்பத்திலே தமிழ் மக்கள் எடுத்திருக்கக்கூடிய மிகச்சரியான ஒரு முடிவு தமிழ் மக்களுக்கான ஒரு பொது ஜனாதிபதி வேட்பாளரை முன்னிறுத்துவது மாத்திரமாகத்தான் இருக்க முடியும். 2009ஆம் ஆண்டு எங்களுடைய வீர வரலாறு அழித்தொழிக்கப்பட்ட பின்னர் தமிழ் மக்களுடைய அரசியல் ரீதியாக எடுக்கப்பட்ட மிக காத்திரமான ஒரு முடிவாக தமிழ் பொது வேட்பாளரை ஜனாதிபதி தேர்தலிலே நிலைநிறுத்துகின்ற இந்த தீர்மானம் வரலாற்றிலே பேசப்படும். இந்த தீர்மானத்தினூடாக தமிழ் மக்கள் தென்னிலங்கைக்கும் சரி உலகத்திற்கும் சரி நாங்கள் ஒரு காத்திரமான செய்தியை, காத்திரமான முடிவை நாங்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்ல போகின்ற ஒரு தருணமாக செப்டம்பர் 21ஆம் தேதி அமைய போகிறது. நாங்கள் எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும், எத்தனை இழப்புகளை சந்தித்தாலும், பொருளாதாரத்திலே நலிவுற்றாலும் எங்களுடைய உரிமை கோரிக்கையை நாங்கள் கைவிடப் போவதில்லை என்பதை உலகத்திற்கு மீண்டும் பறைசாற்றுவதற்கான ஒரு வாக்கெடுப்பாக இந்த ஜனாதிபதி தேர்தலை தமிழர் தரப்பு கையாளப் போகின்றது. எங்களுடைய தமிழ் மக்கள் அனைவரும் இந்த சந்தர்ப்பத்திலே ஒன்று திரண்டு எங்களுடைய உணர்வுகளை, எங்களுடைய எதிர்பார்ப்புகளை, எங்களுடைய அரசியல் அபிலாசங்களை உலகத்திற்கும் தென்னிலங்கைக்கும் சொல்ல போகின்ற ஒரு தேர்தலாக இந்த செப்டம்பர் 21ஆம் தேதி நடக்கப் போகின்ற ஜனாதிபதி தேர்தல் அமையவிருக்கிறது. எங்களுக்குள் இருக்கக்கூடிய எட்டப்பர்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும், இந்த தேர்தலிலே தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்றெல்லாம் எங்களுடைய மக்களுடைய உணர்வுகளை சிதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு எங்களுடைய மக்கள் சிதறி போகாமல் எங்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற விதமாக எங்களுடைய பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டிய கட்டாயம் எழுந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. தமிழ் மக்கள் உணர்வோடு இல்லை, தமிழ் மக்கள் தேசியத்தோடு இல்லை. இந்த தேர்தலிலே பொது வேட்பாளரை நாங்கள் நிறுத்தினால் அந்த பொது வேட்பாளருக்கு வாக்குகள் கிடைக்காது. ஏனென்றால் தமிழ் மக்கள் உணர்வோடு இல்லை, தமிழ் மக்கள் அவர்களுக்கு வாக்களிக்க போவதில்லை என்ற போலியான பிரச்சாரத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதிலே நாங்கள் சறுக்கிவிட்டால், எங்களுடைய பொது வேட்பாளருக்கு 5 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் வடக்கு கிழக்கில் இருந்து கிடைக்கவில்லையாக இருந்தால் நாங்கள் அரசியல் ரீதியாக பின்னடைவுகளை சந்திக்க வேண்டும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய மனதிலே நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். ஆக குறைந்தது வடக்கு கிழக்கிலே 5 லட்சம் தமிழ் மக்களுடைய வாக்குகள் இந்த பொது வேட்பாளர்களுக்கு கட்டாயமாக கிடைக்க வேண்டும். அதற்காக இந்த தமிழ் மக்களுடைய அரசியல் தலைவர்கள் எல்லோரும், தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். தமிழினம் சின்ன பின்னமாகி போய் கொண்டிருந்த கட்டத்திலே இந்த ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் பொது கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு மீண்டும் தமிழ் மக்களுடைய அரசியல் பலம் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வரலாற்று சந்தர்ப்பத்தை எங்களுடைய தமிழ் மக்கள் சரியாக புரிந்து கொண்டு எங்களுடைய வாக்குகளை எங்களுடைய வேட்பாளருக்கு நாங்கள் அளிக்க வேண்டும். எங்களுடைய வாக்குகளை தென்னிலங்கையினுடைய பெரும்பான்மை வேட்பாளர்களுக்கு அளித்து எங்களுடைய கைகள் தேய்ந்தனவே தவிர வாக்கை பெற்ற எவருமே நமக்கு எதையும் செய்துவிடவில்லை என்பதை நாங்கள் எங்களுடைய மனதிலே நாங்கள் நிறுத்தி வைக்க வேண்டும். நாங்கள் சில அற்ப சலுகைகளுக்காக நாங்கள் அரசியல் செய்யவில்லை. எங்களுடைய தமிழினத்தினுடைய எதிர்காலத்திற்காக, எங்களுடைய தமிழினத்தினுடைய விடுதலைக்காக, எங்களுடைய தமிழினத்தினுடைய சுதந்திரத்திற்காக நாங்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றோம். தென்னிலங்கை வேட்பாளர்களிடமிருந்து பணத்தை பெற்று அரசியல் ரீதியாக அவர்களுடைய அடிவரடிகளாக இங்கே செயற்படுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை என்கின்ற ஆணித்தரமான செய்தியை நாங்கள் இந்த பொது வேட்பாளரை முன்னிறுத்தியதன் ஊடாக
நாங்கள் தென்னிலங்கைக்கும் சர்வதேச சமூகத்திற்கும் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய உறவுகளே, நாங்கள் வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு காலகட்டத்திலே இருக்கின்றோம். இந்த உலகம் இலங்கை தீவிலே தங்களுடைய வல்லாதிக்கத்தை நிலைநாட்டுவதற்காக இங்கே கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கின்றது. இந்த சூழலை எங்களுடைய தலைவர்கள், எங்களுடைய மக்கள் சரியாக பயன்படுத்துகின்ற போது மாத்திரம்தான் எங்களுக்கான விடுதலை, எங்களுக்கான உரிமை, எங்களுக்கான சுபிட்சம் எதிர்காலத்திலே கிடைக்கப்பெறும். ஆகவே இந்த முக்கியமான தருணத்திலே செப்டம்பர் 21 நாங்கள் எல்லோரும் ஒரு திரட்சியாக சங்கு சின்னத்துக்கு வாக்களித்து அரியநேந்திரன் அவர்கள் பெருமளவிலான வாக்குகளை வடக்கு கிழக்கிலே பெறுவதற்கு உறுதுணையாக நாங்கள் அமைய வேண்டும். சிலர் வேண்டுமென்றே சில கதைகளை கட்டிவிடுகிறார்கள். அரியநேந்திரன் போட்டியிட்டால் அவர் ஜனாதிபதியாக முடியாது, ஆகவே அவருக்கு வாக்களிக்க கூடாது, வாக்களிக்க தேவையில்லை என்றெல்லாம். எங்களுக்கு தெரியும் அரியநேந்திரன் இலங்கையினுடைய ஜனாதிபதியாக ஆகுவதற்காக இந்த தேர்தல் களத்திலே இல்லை, அதற்காக போட்டியிடவில்லை. தமிழ் மக்களுடைய அடையாளமாக, தமிழ் மக்களுடைய உணர்வாக, தமிழ் மக்களுடைய உரிமைக்கான வேணவாவினுடைய ஒரு சின்னமாக அரியநேந்திரன் அவர்கள் இந்த தேர்தலிலே தன்னுடைய எதிர்காலத்தை அடமானம் வைத்து, தன்னுடைய எதிர்கால அரசியலை கைவிட்டு இந்த பொது வேட்பாளராக தமிழ் மக்களுக்காக முன்னுக்கு வந்திருக்கிறார். அவருக்கு தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு சங்கு சின்னத்துக்கு வாக்களித்து பெருமளவாக எங்களுடைய உரிமை கோரிக்கையை தென்னிலங்கைக்கும் உலகத்திற்கும் காட்டுவதற்கான சந்தர்ப்பமாக இதை பயன்படுத்தி நாங்கள் எங்களுடைய உணர்வை ஒற்றுமையாக காட்ட வேண்டும் என்று கூறிக்கொண்டு